வாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது, அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து தீர்க்க போகும், தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகள் ஆனாலும் அந்நிய பாஷைகள் ஓய்ந்து ஆனாலும் போகும், ஒழிந்து போகும், அறிவினாலும் அறிவானாலும் ஒழிந்து போகும். ஒழிந்து போகும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வசனம்லாம் நான் வாசித்து நினைவு கூறும்படியாக வாசித்தேன். ஆனால் நமக்கு தேவையான வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். ஆமென், அல்லேலூயா. அன்பு என்ன பண்ணும்? சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகித்து கொள்ளும். ஆண்டவர் நம்மால வைத்திருக்கிற அன்பு இன்னுமாய் சகலத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறது, சகலத்தையும் சகித்து கொண்டிருக்கிறது. நம்ம மாத்திரமல்ல, இந்த உலகத்தையும் சரி, இந்த உலகத்தினுடைய மனுஷர்களையும் சரி, அவருடைய இந்த சகிப்பினாலும் தாங்குற தன்மையினாலும் அவர் சகித்து கொண்டு இருக்கிறார். அவ்வளவாய் நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறார். நீங்கள் வாசியுங்கள், எபேசியருக்கு எழுதின நிருபம் 3:18 வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் அழைக்கிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். சகல பரிசுத்தவான்களோடும் கூட, சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும், கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும், நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். அல்லேலூயா. நீங்கள் கவனிங்க, இவர் இந்த அன்பை பற்றி இந்த பரலோகம் வரைக்கும் நான் பாதியில் சென்று வந்தேன்னு சொல்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதுகிற போது ஆண்டவர் நம்ம மேலே வச்ச அன்பை சொல்வதற்கு வார்த்தையே இல்லை. அவர் ஒரு பெரிய ஒரு சகலமும் கற்று தேர்ந்தவர். அவர் இந்த அன்பை, இந்த ஆண்டவர் செய்த அந்த அன்பை விளங்கிக் கொள்வதற்கு, அதை எடுத்து சொல்வதற்கு, சபைக்கு எடுத்து சொல்வதற்கு வார்த்தையே இல்லாமல் அவர் இந்த வார்த்தையை எழுதுகிறார். என்ன சொல்றார்? நீங்க அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் இன்னதென்று அறிந்து அறிவு கெட்டாத, கடைசியில் என்ன முடிக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இதை உங்களுக்கு நான் எழுதுறேன், ஆனால் இது ஒரு அறிவு கெட்டாத ஒரு அன்பு. ஆமென். உண்மையாய் ஆண்டவருடைய பிள்ளைகள் நான் சொல்லுவேன், அந்த அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்வர்களாக இருப்பாங்க. இந்த உலகத்தில் பாருங்க, ஒன்றுமே இல்லாத ஜனங்கள் காரியத்திற்காக தன் ஜீவனை கொடுக்கறது, ஒன்றுமே இல்லாத காரியம். ஒரு சினிமா நடிகரை பார்க்கறதுக்கு உயிரை கொடுக்குறாங்க. உங்களுக்கெல்லாம் செய்திகள் தெரியும். அது ஒரு போலியான ஒரு அன்பு. அந்த அன்புல போலியே இல்லை, அந்த அன்புல பெருமை இருக்கிறது. ஒரு மாயையான அன்பு. அதுக்காக தன் ஜீவனையே கொடுக்குறாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர்கிட்ட அன்பு, நான் சொல்லுவேன், இந்த பிசாசனுடைய காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்துருடைய காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தினுடைய அன்பை, இந்த உலகத்தில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத அன்பை மறைத்து, அன்பை வெளிப்படுத்தி நாம் உண்மையாய் கர்த்தர் நமக்கு பாராட்டின அன்பை மூடி மறைப்பது தான் அந்த அன்பு. அதுக்கு தான் இவர் சொல்கிறாரு, அந்த அன்பு ஆழம், அந்த அன்பு உயரம், அந்த அன்பு நீளம் என்று விளங்கிக் கொள்ள முடியாத ரொம்ப சிம்பிளான வார்த்தை இது. இந்த அன்பை என்ன சொல்கிறது இந்த மனுஷனுக்கு தெரியல, இந்த தெய்வீகமான மனுஷனுக்கு தெரியல, கர்த்தரை தரிசித்த மனுஷனுக்கு அந்த அன்பை விளங்கிக் கொள்ள தெரியல. இந்த கால வேளையிலே ஆண்டவருடைய அன்பை நாம் நினைவு கூறும்படியாக நாம் இருக்கிறோம் சொல்றாரு. ஆனால் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மனுஷன் எந்த நேரத்தில் அதை சொல்றாரு நீங்கள் கவனிங்க.
இந்த அன்பை விளங்கி கொள்ளாத வரைக்கும் இவர் நல்லா இருந்தார். இந்த அன்பை விளங்கி கொள்ற வரைக்கும் இவர் ஐஸ்வர்யவான். இவர் உடுத்துகிற உடை, இவர் உண்ணுகிற உணவு, இவருடைய உறக்கம் எல்லாமே வேற. ஆனா இந்த மனுஷனுக்கு கர்த்தருடைய அன்பு வெளிப்பட்ட நாளிலிருந்து உங்களுக்கெல்லாம் தெரியும், நாம் அறிந்திருக்கிறபடி பசி, கண்ணீர், நிர்வாணம், போராட்டம், அடி, ஜீவனுக்கு அழிவுக்கு எதுவான காரியம். அங்க உணர்ந்தாரு பார்த்தீங்களா அன்பை? அங்க உணர்ந்தாரு பார்த்தீங்களா? அதுதான் அவர் சொல்றாரு, அறிவு கெட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக. அந்த மனுஷன் ஆண்டவரை தரிசித்த நாள்ல இருந்து இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், எனக்கு அருமையான, நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்றேன் பார்த்தீங்களா, நான் சாப்பிடாம இல்லாமல் இருந்தேன், எனக்கு கொடுத்தாரு, அதை கொடுத்தாரு, இதை கொடுத்தாரு அப்படின்னு நான் சொல்றேன். அதனால நான் வந்து ஆண்டவரை நேசிக்கிறதா நான் சொல்றேன். ஆனா நம்முடைய அன்புக்கும் இந்த பரிசுத்தவானுடைய அன்புக்கும் எவ்வளவு வித்தியாசம் கவனிச்சிங்களா? நான் சொல்கிறேன், ஆண்டவரை கைப்பிடிச்ச நாளிலிருந்து நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு. ஆனால் அந்த மனுஷன் சொல்கிறாரு, நாம் வேதத்தில் நாம் அறியலாம். அவர் சொல்லலை, நாம் வேதத்தில் அறிகிற காரியம் வந்து நம்ம கைப்பிடிச்ச கர்த்தரை கரம் பிடிச்ச நாளிலிருந்து அவருக்கு பசி, உறக்கம் போச்சு, பசி போச்சு, ஆடை போச்சு, சுகம் போச்சு, சந்தோஷமான வாழ்க்கை போச்சு, உயர்வு போச்சு, மேன்மை போச்சு, எல்லாம் போச்சு. அந்த மனுஷன் எழுதுறாரு, இந்த அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக. அருமையான ஆண்டுடைய பிள்ளையே, நான் சொல்லுவேன், உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் ஏதோ சாப்பாடு, உடை, இருக்கிற இடம், இது நிமித்தமாக தான் நான் அன்பு செலுத்தணுமா, இதை கொடுத்தா தான் அன்பு செலுத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே ஆவியானவர் சொல்கிற காரியம் இல்லைப்பா, இல்லை. இந்த அன்பு விளங்கி கொள்ள முடியாதது. அதுதான் இந்த பரிசுத்தவான் அவர் சொல்கிறாரு, இந்த அன்பின் அகலுடைய ஆழம், நீளம் எல்லாம் ஒன்றுமே உடலை. அவர் உயரத்தை கணக்கெடுத்துட்டாரு, ஆழத்தில் போயிட்டாரு, அகலத்தில் போயிட்டாரு, நீளத்தில் போயிட்டார், எல்லாத்தையும் போயிட்டார். சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அந்த அன்பை விளங்கிட்டார். என்ன அவர் பட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சொல்லுவேன், விளங்கி இந்த அறிவு கெட்டாத அன்பை விளங்கி கொள்ள வல்லவர்களாக நீங்கள் மாறணும். அப்படின்னா நம்ம நினைவு கூறணும், அந்த அன்பை நினைவு கூறணும். இது அறிவு கெட்டாத அன்பு, இது அறிவு இருக்கிற வரைக்கும் இது வந்து நமக்கு எட்டாத அன்பு. இந்த அறிவு எப்போ கெட்டு போதோ அப்போதான் அந்த அன்பு வெளிப்படும். இந்த அறிவு, இந்த புத்தி, இந்த மூளை, இது நம்ம சரீரம், இந்த எல்லாம் இருக்கிற வரைக்கும் இது நமக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு நாள் இதெல்லாம் கெட்டு போனாதான் இந்த அறிவு கெட்டாத அன்பு நமக்கு வெளிப்படும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி ஒரு அன்பாய் ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிறார். அதற்காகத்தான் அவர் நமக்காக வந்தார். நீங்கள் வாசியுங்கள், அப்போஸ்தலர் நிருபங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 28:2 வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல, அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்துக் கொண்டார்கள். இது யாருன்னே தெரியாது இந்த தீவாருக்கு. இந்த அன்பு, உண்மையான அன்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், இந்த தீவாருக்கு வருகிறவன் நல்லவனா, கெட்டவனா, உயர்ந்தவனா, தாழ்ந்தவனா, நமக்கு சத்துருவா, நம்ம நேசிக்கிறவனா தெரியவே தெரியாது. கடலிலே அலங்கரிக்கப்பட்டு, பெரும் புயலினால் அலங்கரிக்கப்பட்டு தரை மோதுகிற போது அந்த தீவிலே வந்து அந்த படகு செல்கிறது. முன்னமே சொன்னது போல, அவன் நல்லவனா, அவன் கெட்டவனா, அவன் அயோக்கியனா, அவன் கொடூரமானவனா, அவன் எப்படிப்பட்டவன், உயர்ந்தவனா தாழ்ந்தவனானே தெரியாது. ஆனால் அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. ஆமென், கொஞ்சமல்ல. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அந்நியராகிய நமக்கு பாராட்டின அன்பு. நீ அந்நியராக இருக்கிற போது,
நம்ம அந்நியராக இருக்கிற போது, நான் கடந்த முறை நம்ம தியானம் பண்ணது போல, கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கும் நம்ம ஆண்டவருக்கு அநேக காரியங்களை அந்நியராக இருக்கிறோம். கடந்த முறை நம்ம தியானம் பண்ண இல்லைங்களா, எருசலேமிலே நடந்ததை அறியாமல் இருக்க நீங்கள் அந்நியராக இருக்கிறீர்களா? அந்நியராக இருக்கிறீங்களா? நம்ம இன்றைக்கும் சொல்லுவேன், அநேகர் நம்மை அந்நியராக தான் இருக்கிறோம். ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஏன் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வந்தேன் என்று சொன்னால், இன்றைக்கும் அந்நியராக இருக்கிற நமக்கு ஆண்டவர் பாராட்டுகிற அன்பு கொஞ்சம் அல்ல, நெஞ்சம் அல்ல. ஆமென். வச்சிருக்கிறாருங்க, பிடிச்சி நிறுத்தி வச்சுட்டு இருக்கு. எப்படியாவது உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணதை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றியே திருவன் பிடிச்சி உங்களை வச்சிருக்கிறார், உங்களை என்னையும். அந்நியரான அந்த தீவார், நான் சொல்லுவேன், பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. அந்நியருக்கு பாராட்டின அன்பு. இன்றைக்கும் நான் சொல்லுவேன், அந்நியராக நம்ம இருக்கிறோம் ஆண்டவருக்கு. இந்த எருசலேமிலே நடந்ததை அறியாமல் இருப்பதற்கு நீங்கள் அந்நியரா? நான் உண்மையை சொல்லுவேன், நம்ம அந்நியராக இருக்கிறோம். இந்த சுவிசேஷத்துக்கு அந்நியராக இருக்கிறோம். இந்த சுவிசேஷத்துக்கு நம்ம குடும்பங்கள் அந்நியராக இருக்கிறது. இந்த சுவிசேஷத்துக்கு நம்மளுடைய பிள்ளைகள் அந்நியராக இருக்கிறாங்க. இந்த சுவிசேஷத்துக்கு நாம் உறவா இல்லை. ரொம்ப ஆச்சரியம் சிஸ்டர் பிரதர், இந்த சுவிசேஷத்துக்கு நம்ம ஒன்றும் பண்ணலை, நம்ம எதையுமே கொடுக்கல. இன்றைக்கும் நம்ம அந்நியராக தான் இருக்கிறோம். ஆனாலும் அந்நியராகிய அந்த தீவார் வந்தபோது சொல்லுவேன், அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு உண்டானெல்லாம் செஞ்சாங்களே, அந்த அன்பு கொஞ்சம் அல்ல, நெஞ்சம் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம மேலே ஆண்டவர் பாராட்டுகிற அன்பு கொஞ்சம் அல்ல, நெஞ்சம் அல்ல. இன்றைக்கும் நம்ம அந்நியராக இருக்கிறோம். அவருக்கு செய்ய வேண்டியதில் நம்ம செய்யலை. அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுக்கல. அவருக்கு ஏன் இன்றைக்கு நமக்கு அவருடைய அன்பே வெளிப்படாமல் போகுது அப்படின்னா, அந்த அன்பை உணர்ந்து கொள்ளல, அந்த அன்பு அறிவுக்கு நமக்கு எட்டலை. இன்றைக்கு நம்ம அழுகிறோம். இன்றைக்கும் நம்ம அநேகர் குறைவுபட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் நம்ம உலகத்துக்காக நம்ம போராடுகிறோம். நான் சொல்லுவேன், அந்த உண்மையான அன்பு மாத்திரம் நமக்கு வெளிப்பட்டுடுச்சுன்னா அப்படின்னா, நம்ம சொல்லுவேன், கடந்த முறை சொன்ன மாதிரி பெரிய காரியங்கள் நமக்கு வந்தாலும் அது நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. பெரிய காரியம் நம்ம விட்டு போனாலும் அதுக்கு நமக்கு பெரிய விஷயமா இருக்காது. நம்ம சொல்லுவோம், நான் சாப்பிட்டு செத்து போவதற்காக 2 விறகு பொறுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நான் சொல்ல, அந்நியரான அந்த தீவா பாராட்டின அன்பு, அதுதான் உண்மையான அன்பு. தெரிஞ்சவங்களுக்கு, நான் உங்களுக்கு தெரிஞ்சவன், நீ எங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு நான் பாராட்டுகிற அன்பு ஒரு விஷயம் இல்லை. ஆனால் யாருன்னே தெரியாம, இந்த அன்பை உணர்ந்து கொள்ளாம, அதை புரிந்து கொள்ளாம இருக்கிற இடத்துல பாராட்டுகிற அன்பு ரொம்ப ரொம்ப பெருசுங்க. கொலோசியர் எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1:21 வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். 1:21 வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் அழைக்கிறேன். வசனத்தோடு கூட கொஞ்சம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாகினார். அல்லேலூயா. முன்னே அந்நியராகவும் எங்கேயோ தூரமாயிருந்த நம்ம, முன்னே அந்நியராகவும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாகவும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படிக்கு. ஆமென். இது ஒரு அன்பு பாருங்க, இது ஒரு அன்பு பாருங்க, இது ஒரு அன்பு பாருங்க. அந்நியராக நம்ம பரிசுத்தராகவும். ஆமென். நான் யாரு? பரிசுத்தவான் கிடையாது. நம்ம யாரு? பரிசுத்தவான் கிடையாது. ஆனால் பரிசுத்தராகவும்
நான் யாரு? குற்றமற்றவன் இல்லாமல் இல்லை, நான் குற்றம் உள்ளவன். ஆனால் ஆண்டவர் குற்றமற்றவராகவும், நான் கண்டிக்கப்படத்தக்கவன், கண்டிக்கப்படாதவராக. நம்ம ஒரு நாள் வரப்போகிறது, ஆண்டவர் நம்ம மேலே நியாயம் தீர்ப்பது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த வேதத்தை தூக்கி சுமக்கிறது, நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமையில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவருக்கு கொடுக்குற நேரம், நான் சொல்லுவேன், பரலோகத்தில் பொக்கிஷமாய் உண்டாயிருக்கும். அதனால தான் அவனை கொடுக்க சொன்னவனை ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் மீது அன்பு கூர்ந்து. நம்ம என்ன நினைப்போம்? அன்பு கூர்ந்தார்னா நம்ம என்ன நினைப்போம்? ஏதோ கொடுக்க போகிறாருன்னு தான் நம்ம நினைப்போம். அப்படி தானேங்க சிஸ்டர் விதர்? அவன் மீது அன்பு கூர்ந்து, இயேசு கிறிஸ்து அவன் மீது, நான் எல்லாத்திலும் கரெக்டாக இருக்கிறேன், ஆரம்பம் முதல் நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிறேன், உடனே ஏசப்பா அன்பு கூர்ந்துட்டார் அவன் மேலே அன்பு கூர்ந்து, என்னப்பா செய்யணும்? நீ இவ்வளவா அழகாக நியாயப்பிரமாணத்தை கை கொள்றிய, இன்னும் வச்சுக்கோ ஆசீர்வாதத்தை அப்படின்னு சொல்லலை. உனக்கு உண்டாகலாம் விட்டு தரித்திரத்துக்கு கொடுத்து விட்டியா, முன்னே வா சிலுவையை தூக்குன்றேன். ஆமே, வாங்க. நம்ம இன்னும் வெளியே வர மாட்டேன்றோம். நம்ம 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 இந்த உலகத்தை விட்டு வெளியே வரல. சாப்பிட்டுட்டோம், நல்லா சாப்பிட்டுட்டோம், நல்லா உடுத்திட்டோம், சம்பூர்ணமாக வாழ்ந்துட்டோம். ஆனால் இன்னுமா இந்த உலகத்திலேருந்து நம்ம வெளியே வரல. இன்னுமா நம்ம அநேகரை பார்க்குறோம், அநேகரை நினைக்கிறோம், அநேக காரியங்களை உற்று நோக்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் எந்த அன்பை நம்ம உற்று நோக்க மாட்டோம்னா, இந்த அறிவு கெட்டாத அன்பு நம்மை பரிசுத்தமற்றவர்களாக இருக்கிற போதே நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றுகிற அன்பு, குற்றமுள்ளவர்களாக இருக்கிற போதே நம்மை குற்றமற்றவர்களாக மாற்றுகிற அன்பு, கண்டிக்கப்படுவர்களாக இருக்கிற போதே நம்மை கண்டிக்கப்படாதவர்களாக நிலைநிறுத்துகிற அன்பு, அந்நியரான நம்ம அந்த அன்பு அவருடைய மாமிச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்போது ஒப்புவராக்கி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இதாங்க கண்டிக்கப்படத்தக்க என்ன கண்டிக்காம, குற்றமற்றவனை என்ன குற்றம் இல்லாமல் பார்க்கறது, பரிசுத்தம் இல்லாதவன் என்ன பரிசுத்தமானாய் பார்க்கிறது, அவருடைய அன்பு. வாசியுங்கள். முதலாவது காரியம், 3 காரியத்தை சொல்லி நான் கடந்து செல்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். உபாகமத்தினுடைய புஸ்தகம். இன்றைக்கி நானும் அவருடைய அன்பை விளங்கி கொள்ளாமல் தான் நம்மளும் தியானம் பண்ண போகிறோம். நம்ம ஒன்றும் பெருசாக தியானம் பண்ண போகிறதில்ல. அவருடைய அன்பை அப்படியே பூர்ணமாக இன்றைக்கி நம்ம பண்ணிவிடுவோமா அப்படின்னா, நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட பசுத்தவானே அவருக்கு ஒன்றும் அந்த அன்பை அறிவுக்கு எட்டாமல் அவர் சொல்கிறார், உயரம் அகலம் ஆழம் அவர் என்ன கொளுத்து செலவு செய்ய வந்த மாதிரி சொல்கிறார். கட்டிட வேலை இன்ஜினியருக்கு மாதிரி சொல்கிறாரு, எப்பா கொஞ்சம் ஆழம் ஜாஸ்தியாக எடுங்க, பில்லரை கொஞ்சம் உயரமாக வைங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பீமை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வைங்க அப்படின்ற மாதிரி நீளம் அகலம் ஆழம் உயரத்தை இதை பற்றி பேசுகிறார். அப்படிப்பட்ட பசுத்தவான்களுக்கே அந்த வார்த்தை அந்த விளங்கி கொள்ளாமல் இருக்கிற போது நாம் அவருடைய சற்று அந்த கொஞ்சம் அன்பை நாம் புரிந்து கொள்வோம். உபாகமத்தினுடைய புஸ்தகம் 23ஆவது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் அழைக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் பீலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினாலே உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். அல்லேலூயா, ஆமென். முதலாவது நம்ம மேலே ஆண்டவர் வைத்த அன்பு சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். அல்லேலூயா. நம்ம அடிக்கடி நம்ம சபையில் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே நம்மளாம் சாபம் நீக்கினவங்க ஆண்டவர். யார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னா, சபிக்கப்பட்டவன் பிரவேசிக்க மாட்டான். ஆமென். சபிக்கப்பட்டவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டான். சபிக்கப்பட்டவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மாட்டான். சபிக்கப்பட்டவன் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ மாட்டான். எல்லாம் நம்ம சொல்லுவோம் பாரு, அது சாபம்பா, அதுக்கு எல்லாம் இருக்குது, ஆனாலும் சாபம். அது நல்லா தான் இருந்தது, திடீர்னு அதுக்கு சாபம். சபிக்கப்பட்டவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். சபிக்கப்பட்டவன் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ மாட்டான். இந்த உலகத்தில் சமாதானமாக வாழ மாட்டான். இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக வாழ மாட்டான்.
இந்த உலகத்திலே திருப்தியாக வாழ மாட்டோம், சந்தோஷமாக இருக்க முடியாது. சபிக்கப்பட்டவனால சந்தோஷமாக இருக்க முடியாதுங்க. பொருளாசை ஒரு சாபம், சந்தோஷமாக இருக்க முடியாது. எது எது ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உள்ளத்தில் ஒரு திருப்தி வருது பார்த்தீங்களா, அதுதான் ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா. உள்ளத்தில் நீ என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உள்ளத்தில் திருப்தி வந்துடுச்சுன்னா அதுதான் சாபம் எடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நீ வாழ அப்படி ஒரு வாழ்க்கை வாழ கற்றுக்கணுன்னா உனக்கு எல்லாமே உபரிதான், எல்லாமே உபரிதான். இப்போ சொல்கிறாங்க ஏதோ பே கமிஷன் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. பலிபடத்துலேருந்து சத்தியமாக நான் சொல்கிறேன், இந்த பே கமிஷன் எவ்வளோ பணம் வந்தாலும் எனக்கு ஒரு உபரி. இன்னைக்கு இல்லை, என் வாழ்க்கையில் நான் யோசித்து பார்த்தேன், எல்லா நாளும் மற்ற காரியங்களை உபரியாகவே நான் வைத்திருக்கிறேன். எவ்வளோ வருஷத்துக்கு முன்பாகவே உபரி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இருக்கிற நிலையில் எப்பயோ திருப்தி அடைஞ்சிட்டேன். நம்ம அடையணும், அடையணும், திருப்தி அடையணும். நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லணும், நான் நல்லா சாப்பிட்றேன்னு நீங்கள் சொல்லணும், நல்லா உடுத்துறேன்னு சொல்லணும், நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லணும். நீ குடிசையில் இருக்கலாம், நான் சொன்னேன். அப்போ வருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் உனக்கு ஆசீர்வாதம், அது சாபம் நீங்கினது. எவ்வளவுதான் வந்தாலும் அந்த திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை சாபம். புரிந்து கொள்ளுங்க, நான் என் சுய வார்த்தையை நான் பேசல, கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசுகிறேன். எனக்கு அருமையான ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்கிறத சொல்கிறேன். எவ்வளவா வந்தாலும் அதில் ஒரு திருப்தி இல்லைன்னா அது சாபம். அப்போ எது சமாதானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், உனக்கு கொஞ்சமாக இருக்கலாம், திருப்தி மாத்திரம் இருதயத்தில் வந்துடுச்சுன்னா நான் சொல்லுவேன் அது ஆசீர்வாதம். ஆமென். அதில் மேலே கொடுக்குற வர்றது, நீ வர்றது எல்லாமே உனக்கு ஆசீர்வாதமாக தெரியும், ஆசீர்வாதமாக தெரியும், ஆசீர்வாதமாக தெரியும். அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நான் சொல்ல உன் சாபம் ஏன் ஆண்டவர் நம்ம அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்ற அவர் அன்பு கொண்டார். ஏதோனிலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வந்த காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், திருப்தி இல்லாதனாலே சாபத்தை கொண்டு வந்தாங்க, திருப்தி இல்லாதனாலே மரணத்தை கொண்டு வந்தாங்க, திருப்தி இல்லாதனாலே நான் சொல்லுவேன் எல்லா காரியத்தையும் அவர்கள் கொண்டு வந்தாங்க, தீமையை கொண்டு வந்தாங்க. நான் சொல்லுவேன், திருப்தி அடைந்திருக்கிற குடும்பம் எவ்வளவு வந்தாலும் சரி உனக்கு ஆசீர்வாதம் தான். உன் கண்ணுக்கு எப்படி தெரியும்? ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். நான் சொல்ல, நான் ஒருவேளை நிம்மதியாக சாப்பிட்டு ஒரு சின்ன இடத்துல ஒரு கம்ஃபர்டபுள் ரூமில் நான் இருந்தபோது என்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார் நான் நினச்சிட்டேன். ஐயா ஆசீர்வதிச்சிட்டார், ஐயா என்னை ஆசீர்வதிச்சிட்டார் ஆண்டவர் அப்படின்னு நான் நினச்சேன். அதன் பிறகு கொடுக்கிற ஒன்றும் பெரிதான ஆசீர்வாதமாக வந்தது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எங்கே திருப்தி அடையாமல் இருக்கிறேன் என்பது அல்ல, ஏற்கனவே நான் திருப்தி அடைந்ததுனாலே எனக்கு வருகிறதெல்லாம் சமாதானம், எனக்கு வர்றதெல்லாம் உபரி, அவைகளெல்லாம் எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா சாபம் எடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதத்தை தரும், அதோடு கூட வேதனை கூட்டவே மாட்டார். எது சாபம் நீக்கின ஆசீர்வாதம்னா வேதனை இல்லாதது தான். நான் சொல்லு, திருப்தி அடைங்க சிஸ்டர் பதர், வாழ்க்கையில் போதும்ப்பா, போதும் போதும் அப்படின்னு நீங்கள் திருப்தி அடைங்க. அப்படி நம்ம வாழ கற்றுக்கொள்ளுமானால் நான் சொல்ல, வருகிறது எல்லாமே நமக்கு ஆசீர்வாதம், எல்லாமே உபரி தான். நம்ம வாழ்க்கையில் எல்லாமே பிளெஸ்ஸிங்ஸ் தான். எதற்காக நம்மிடத்திலே ஆண்டவர் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லுவோமானால், நான் சொல்லுவேன், அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த வசனம். உபகாமத்தின் புஸ்தகம்
23:5 ஒரு முறை கூட உங்களை வாசிக்க உன் முடியாது. தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய அந்த கர்த்தர் சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற அந்த பண்ணினார். சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். அப்ப எங்க இருந்தாங்க இஸ்ரவேலு? அப்ப எங்க இருந்தாங்க இஸ்ரவேலர்? கூடாரத்திலே இருந்தாங்க, வனாந்திரத்திலே இருந்தாங்க. நான் சொல்லுவேன், அவர் சாபத்திலே, நான் உன்னை சாபத்திலிருந்து ஏமா உன்னால அன்பு கூர்ந்தன்னா அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் அந்த பலிபீடத்தையும் அந்த கூடாரங்கள், அந்த பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், அந்த கூடாரம், அந்த வனாந்திரத்தில் திருப்தி அடைந்த இஸ்ரவேலர் இன்னும் அடையல. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அடையல. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்தரிக்கல. எங்க இருக்கிறாங்க? பிலேயாம் சாபத்தை சொல்கிற போது எங்க இருக்கிறாங்கன்னா வனாந்தரத்திலே, கூடாரத்திலே இருக்கிறாங்க. தேவனுடைய பெட்டியானது கூடாரத்திலே இருக்கிறது, வாக்குத்தத்தம் கூடாரத்திலே இருக்கிறது, இவர்கள் கூடாரத்திலே இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, நான் அவர்கள் மேலே அன்பு கூர்ந்தபடியினாலே அவர்களை நான் சாபத்தை நீக்கி அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினான். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் 2வது காரியத்தை நீங்கள் கவனிங்க. யோவான் சுவிசேஷ புத்தகம் 8வது, நேரம் இல்லாத காரணத்தினாலே நான் கடந்து செல்கிறேன். யோவான் சுவிசேஷ புத்தகம் 8வது அதிகாரம் 2-5 முதல் உள்ள வசனங்களை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். மறுநாள் காலையிலே அவர் திரும்ப தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர்கள் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்போது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். நீங்க கவனிங்க எனக்கு அன்பான, இதெல்லாம் காரியம் நமக்கு தெரிஞ்சது தான். நான் சொல்லுவேன், 2வது காரியம், ஆண்டவர் எதற்காக நம்ம மேல அன்பு கூர்ந்தார் என்று சொல்லுவோமானால், நாம பாவிகளாய் இருக்கையிலே நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றுவதற்காக அவர் அன்பு கூர்ந்தார். இந்த விபச்சாரியை கொண்டு வந்தது யாருங்க? இந்த விபச்சாரியை கொண்டு வந்தது யாரு? பரிசேயரும் சதுசேயரும். அது ஆண்டவர் கேட்குறாரு, இவளிலே உங்களிலே பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிங்கன்னு சொன்னாரு. அப்போ இவன் கல்லெறியாத போனவன்லாம் யாரு சொல்லுங்க? பாவிகள். இன்னைக்கு நீங்களும் நானும் யாரு? தைரியமா சொல்லுங்க. யாரும் பசுத்தவான் கிடையாது, பாவிகள். ஆனால் நீங்கள் உண்மையிலேயே ஒரு காரியத்தை நீங்கள் கவனிங்க. பாவிகளுக்கு நியாயப்பிரமாண ஞாபகம் வந்தது, பாவிகளுக்கு கோபம் வந்தது, பாவிகளுக்கு பக்தி வைராக்கியம் வந்தது, பாவிகளுக்கு நியாயப்பிரமாணத்தின் மேலே ஒரு பெரிய ஒரு அன்பு அவங்களுக்கு. அதனால் இந்த ஸ்திரீயை கொண்டு வந்து கல்லெறிந்து கொண்டுடுங்க, பாவம் செத்து போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே உட்கார்ந்து இருக்கிறவர் யாரு? பரிசுத்தர், பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். இப்படி தாங்க பார்க்கிறாரு ஆண்டவர். நம்ம இப்படித்தான் பார்க்கிறார். பாவிகளா இருக்கிற போதே நம்மை பரிசுத்தமா தேவன் பார்க்கிறார். அதை பொறுத்து கொள்கிறார், சகித்துக் கொள்கிறார். முதலாவது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது நம்மை பரிசுத்தமாக மாற்றணும் என்பது அவருடைய அன்பு. அவருக்கு கோபம் வரல. ஆக்சுவலாக யாருக்கு கோபம் வரணும்? நீதிமானானாய் அவருக்கு கோபம் வரணும், பரிசுத்தராகிய அவருக்கு கோபம் வரணும், பக்தி வைராக்கியம் வரணும். உத்தமர்களே, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், அவளை கொண்டு வாங்க. இப்படிப்பட்ட ஸ்திரீயை ஒரு நிமிஷம் கூட இவ உயிரோட கூட இருக்கக்கூடாது. நான் பரிசுத்த, பாவத்தை பார்க்காத சுத்த கண்ண, இப்போதே அடிச்சு கொள்ளுங்க, வாழ்க்கை முடிஞ்சு போட்டோம். இது அப்படியே இஸ்ரவேலிலே வேறு இருங்க. அப்படித்தான் நியாயப்பிரமாணம் சொல்லுது.
நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவனும் அசுத்தமானதை இஸ்ரவேலுக்குள்ளே வரக்கூடாது, துர்மார்க்கனும் ஒருவனும் வரக்கூடாது. நியாயப்பிரமாணம்னா அதுதான். ஒருவனும் துர்மார்க்கமாக இருக்கக்கூடாது, சாபமாக ஒரு அசிங்கத்தை செய்யக்கூடாது, பாவத்தை செய்யக்கூடாது. உடனே கல்லெறியணும், உடனே அவன் கல்லெறியப்படணும், அவன் கொல்லப்படணும். இதுதான் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தினுடைய நீதி. ஆனால் பாருங்க, ஆண்டவர் நம்முடைய பாவத்தை இன்னைக்கும் நம்ம மேலே ஏன் அவர் பொறுமையாக இருக்கிறாரு? நம்ம அநேகர் நினைக்கிறோம், உலகம் நினைக்குது, கர்த்தருடைய பிள்ளைங்க நினைக்கிறாங்க, நான் செய்யறது இன்னைக்கு அநேகருடைய காரியம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்னென்னவோ செய்கிறோம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறோம். இன்னைக்கும் நான் நல்லா இருக்கிறேன், சுவிசேஷம் அறிந்தவனும் அதான் செய்கிறான், அறியாதவனும் நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம். நம்ம எவ்வளவோ வசனங்கள் வருது, அதன் பிரகாரம் நம்ம செய்கிறோம். நீங்களும் நானும் செய்கிறோமா? நிச்சயமாக இல்லைங்க சிஸ்டர். எவ்வளவோ காரியம் வருது, இன்னும் நமக்கு அந்நியராக தான் இருக்கிறோம். அவருக்கு இன்னும் இந்த சுவிசேஷத்துக்கு அந்நியராக இருக்கிறோம். இன்னும் அவருடைய அன்பை அறிவு கெட்டாதவர்களாக நானும் நீங்களும் இருக்கிறோம். சபை இருக்கிறது, என்னென்னவோ காரியம் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு நிமித்தமாக ஆண்டவர் நீங்கள் கவனிங்க, பொறுமையோடு கூட இருக்கிறார். யார் கோவப்பட வேண்டியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களே சொல்லுங்கள். இப்போ நான் ஒரு விஷயத்தில் பரிசுத்தமாக இருக்கிறேன், வீட்டை அப்படியே க்ளீனாக வச்சுக்கிறது எனக்கு பிடிக்கும். யாருன்னா ஒருத்தர் குப்பை போட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? தடன்றோம். அதே மாதிரி பரிசுத்தமாக இருக்கிறோன்னா நம்ம பரிசுத்தமாக அசுத்தம், ஐயோ அது பொம்பளையாது, அந்த ஆள் டெய்லி குடிப்பான், ஐயோ அவங்ககிட்டலாம் நான் சேர மாட்டேன், எனக்கும் அவனுங்க சம்மந்தமே கிடையாது. மொத்தமாக அவனை புதைச்சிரோம்ல நம்ம வாழ்க்கையில். புதைக்கிறோமா இல்லையா? கல்லெறியுமா இல்லையா? ஏதோ கொஞ்சம் நஞ்சம் பரிசுத்தத்தை அறிந்திருக்கிறதே இப்படி நம்ம கதை. நம்மளாம் யாரு? பரிசுத்தத்தை அறிஞ்சிருக்கிறோம், அவ்வளோதான். பரிசுத்தத்தின்படி வாழல, சத்தியத்தின்படி வாழல, இன்னும் அறிந்து அந்நியராகத்தான் இருக்கிறோம். நான் சொல்றேன், வாழ்கிற வாழ்க்கையில் முதல்ல உங்களுக்கு திருப்தி இருக்கா? எனக்கு போதும்பா, போதுன்ற திருப்தி இருக்குதா? அது இருந்ததுன்னா சாபம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த எண்ணம் நமக்கு வந்துடுச்சா? இல்லை. அப்போ ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு, எப்படி அணுகுகிறார் பாருங்களேன். ஏங்க உங்களையும் என்னையும் அப்படித்தாங்க அணுகுகிறாரு. நான் எவ்வளோ செஞ்சாலும் வாழ்கிறேன், எவ்வளோ செஞ்சாலும் வாழ்ந்துன்னு இருக்குது, உலகம் வாழ்ந்துன்னு இருக்குது அப்படின்னா, அவர் பொறுமையோடு கூட நான் சொல்லுவேன், இவன் பாவி பரிசுத்தமும் பக்தி வைராயத்தை காட்டி அடிச்சு கொள்ளுங்க, இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றார். அவர் பரிசுத்தம் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். அவர் சொல்கிறார், நீ வாசிங்க 7வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை. அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி நீங்க அடுத்தது 11 to 12 வரை வாசிக்கும்படியாக உங்களை. அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றால், இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இந்த விபச்சாருடைய காதில் எது விழுந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசல எது இவளை பரிசுத்தவானா மாற்றுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தை நீங்கள் கவனிங்க. ஒருபோதும் குற்றப்படுத்த விரும்பாதவர். அதுதான் நம்ம முன்னவே வாசித்தோம். நாம் குற்றமுள்ளவர்களாக இருந்தாலும் நம்ம குற்றவானா அவர் பார்க்கறதில்ல. நம்ம கண்டிக்கப்படத்தக்கவர்களாக இருந்தாலும் நம்ம கண்டிக்கப்படாததாக அவர் வச்சில்லை நம்மளை. நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான ஆண்டவர்ல பாவம் நம்மள இருந்தாலும் நம்ம பாவத்தை அவர் பார்ப்பதில்லை. அப்படி நம்ம மேலே அன்பு கூர்ந்திருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் எல்லாம் அநேகத்தை மூடிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோன்னா, நான் சொல்லுவேன், பாவமும் நம்மளுடைய மீறுதலும் பார்க்கப்படாமல் இல்லை.
அவர் பொறுமையாக அணுகிறதுனால. இனி நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் சபைக்கு வரல, நான் ஆராதிக்கலை, கர்த்தருக்கு எதுவுமே செய்யலை, நான் என் மேலே ஒரு பொருத்தனை இருக்குது, கர்த்தர் என்னை வேறு பிரித்தார், என்னை பிரித்தெடுத்தார். நான் உங்களையும் சொல்கிறேன், என் பிள்ளைகளையும் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளையும் சொல்கிறேன், என் பிள்ளையும் சொல்கிறேன். நம்ம நினைக்கிறோம் போது நல்லா வாழறோம், இன்றைக்கி நினச்சாலும் ஒரு கார் வாங்கலாம், இன்றைக்கி மட்டன் வாங்கலாம், சிக்கனை வாங்கலாம், சிக்கன் 65 செய்யலாம், இல்லை கொஞ்சம் அது போராக இருந்ததுன்னா சிக்கன் தொக்கு செய்யலாம், நல்லா சாப்பிடலாம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சபைக்கு வரணும்னு அவசியம் இல்லை, ஆண்டவரை ஆராதிக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே நல்லா தான் போகுது. ஆனால் அவர் எப்படி பார்க்குறாருன்னா, ஒருவேளை நீங்கள் கொதிக்கலாம், ஐயோ இது என்ன வாழ்க்கை, கிறிஸ்தவனா அந்த சபை அட்டன் பண்ணல, இது பண்ணல, ஒரு ஊழியக்காரனா நான் ஊழியக்காரன் பொறுப்பெடுத்துட்டு ஊழியம் செய்யலை அப்படின்னு தகப்பனா தாயா உறவுகளா நீ எல்லாரையும் உறவுகளை நீ பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் நம்மை பாவமில்லாத பரிசுத்தவான்களாய் நிலைநிறுத்தும்படி பார்க்குறாரு. ஊன்ற கட்டை தான் பார்க்குறாரு, வச்சு மிதித்து உன்னை அழித்து போடுறதுக்காக பார்க்கல, உன்னை கல்லெறிந்து உன்னை கொல்வதற்காக பார்க்கல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் மனுஷனுடைய அன்புக்கும் ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்புக்கும் வித்தியாசம். அவர் சொல்கிறாரு, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிற என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இதை யார் கேட்குறா? இந்த வார்த்தையை யார் கேட்குறா? அந்த விபச்சார ஸ்திரீ, பரிசேயர், சதிசேயர் எல்லாரும் தான் கேட்குறாங்க. இனி பாவம் செய்யாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறார். நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஆமென். நான் சொன்ன அநேக வரலாற்று ஆசிரியர்கள், வேத வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறார்கள், பிற்காலத்திலே இந்த விபச்சாரி தான் மகதலேனா மரியாளாய் மாறிப்போனான். இந்த மரியாள் தான் ஆண்டவருடைய அபிஷேகித்தவள், தன் விலையேற பெற்ற பரிமள தைலத்தினால் ஆண்டவரை அபிஷேகித்தவள் இவதான். ஒருவேளை கல்லெறிந்து கொண்டிருந்தா, நியாயம் தீர்க்கப்பட்டிருந்தா, கல்லெறியப்பட்டிருந்தா, நான் சொல்லுவேன், தேவன் ஒருவரையும் அழிப்பது அவருடைய அன்பு அல்ல. ஆமென். மனுஷனுடைய அன்பு வார்த்தையினால் அழிக்கிறது, சுபாவத்தினால் அழிக்கிறது. எல்லா காரியத்திலும் மனுஷன் கல்லெறிய நம்ம கல்லெறியப்படுகிறோம். அநேக காரியத்தில் ஆண்டவர் நம்ம மேலே வச்ச அன்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், இன்றைக்கி எப்படிப்பட்ட உறவுகளானாலும், தாய் தகப்பன் உறவானாலும் சரி, கணவன் மனைவி உறவானாலும் சரி, சகோதரர்கள் உறவானாலும் சரி, சொல்லுவேன், நம்மளை கல்லெறிய ஆயத்தமாக இருக்குது. அப்படி தானேங்க? கல்லெறிய ஆயத்தமாக, நம்மை சிதைத்து போட ஆயத்தமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய அன்பு எல்லாம் அன்பு தான். தாய் அன்பு, சகோதர அன்பு, கணவனுடைய அன்பு, எல்லாம் பெரிய அன்பு. ஆனால் இதை விட மேலான அன்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மை கல்லெறிந்து நம்மை சிதைத்து விடாமல் நம்மை ஊன்ற கட்டி ஒளியை பின்பற்றுகிற செய்கிற அன்பு ஆண்டவருடைய அன்பு. ஆமென். ஒரு நாள் ஒளியை மறைப்பதில்லை. நம்ம பாவி என்று அவருடைய ஒளியை, எவ்வளவு பெரிய ரகசியத்தை அந்த விபச்சாரிக்கு சொல்கிறார் பார்த்தீங்களா? மகளே, நீ இனி பாவம் செய்யாத, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவர்களே இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்னு சொல்லி ஜீவ ஒளியை பற்றி அவளிடத்தில் பேசுகிறார். இப்போ இருளான வாழ்க்கை உனக்கு, நீ இருளிலே வாசம் செய்கிறவள் விபச்சாரி. விபச்சாருடைய மூலதனம் இருளு, விபச்சாருடைய ஆசை இருளு, விபச்சாருடைய ஆசீர்வாதம் இருளு, விபச்சாருடைய மேன்மை இருளு. அந்த பொண்ணை பார்த்து சொல்கிறாரு, என்ன நீ பின்பற்றினா நீ ஜீவ ஒளியை அடைந்திருப்பா, உன் இருளெல்லாம் வாழ்க்கையில் நீங்கும். இந்த அறிஞர்கள் சொல்வது போல் அது உண்மையாக இருந்தால் நான் சொல்லுவேன், ஆண்டவர் அடிக்கப்பட்டாலும் சிதைக்கப்பட்டாலும் சரி, ஆண்டவர் வைத்த இடத்தை சொல்லுங்கள், நான் அவரை போய் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த ஜீவ ஒளியை விட்டுவிடாமல் பற்றி கொண்ட ஒரு ஸ்திரீயாக அவள் மாறிப்போனாள். ஏன் தெரியுங்களா? நான் பரிசுத்தவான், நான் பெரிய பரிசுத்தவான், நான் உன்னை நியாயம் தீர்க்கிறேன் என்று அல்லாமல்
எத்தனை பரிசுத்தவானாக இருந்தாலும் நான் சொல்லுவேன், அந்த பரிசுத்தவான் தன்னுடைய நீதியின்படி அவர்களை நியாயம் தீர்க்காம, தன்னுடைய இரக்கத்தின்படி, தன்னுடைய தெய்வீக அன்பின்படி, தன்னுடைய தெய்வீக திவ்ய சுபாவத்தின்படி, அந்த திவ்ய சுபாவத்தினுடைய அன்பின்படி நம்ம மேலே இரக்கம் பாராட்டுகிறார். அப்படின்னாலே இன்றைக்கும் ஜீவ ஒளியை சுதந்திரிக்க ஆயத்தமாக இருக்கிறவர்களாக நம்மையும் நம்ம குடும்பத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால தான் நியாயப்பிரமாணத்தை என்ன ஆண்டவர் அங்கே ரோமாபுரிக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் அழைக்கிறேன். ரோமாபுரிக்கு அப்போஸ்தலனாகிய பவுல், அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, அன்பானது பிறருக்கு பொல்லாப்பு செய்யாது, ஆதலால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. அன்பு நியாய பிரமாணத்தினுடைய நிறைவேறுதலாக இருக்கிறது. எங்க நியாயப்பிரமாணம் சொல்லுதே இந்த விபச்சாரிய நியாயம் தீர்க்கணுமே என்று சொன்ன ஒரு இடத்துல இந்த அன்பை பற்றி அங்கே பேசுகிற இடத்துல அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 13:10 வசனத்திலே, அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. ஆமென். நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவு நியாயப்பிரமாணம் இல்லை. நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனை நேசிக்கல. நீ கேட்கலாம், ஆண்டவர் கொடுத்தது தான், ஆண்டவர் கொடுத்தது தான். நியாயப்பிரமாணம் என்பது மோசேவினால் தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது தான், ஒரு குறிப்பிட்ட சந்ததிக்காக கொடுக்கப்பட்டது தான். ஆனால் ஆண்டவர் உலகத்தையே நேசிக்கிற ஒரு அன்பு வெளிப்பட்ட போது அது சொல்றாரு, அன்பு நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதலாக இருக்கிறது. இப்போ நிறைவேறுதல் நியாயப்பிரமாணத்தில் இல்லை, அன்புல தான் இருக்கு. நான் பாராட்டுகிற அன்புல தான் இருக்கு. நியாயப்பிரமாணம் ஒருத்தனை கொல்ல சொல்லுது, நியாயப்பிரமாணம் ஒரு கண்ணுக்கு கல் பல்லுக்கு பல் அப்படி என்று சொல்கிறது. நியாயப்பிரமாணம் வாழ வைக்கல, நியாயப்பிரமாண சாபத்தை பற்றி சொல்கிறது, நியாயப்பிரமாண தீமையை பற்றி சொல்கிறது, நியாயப்பிரமாண மரணத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. ஆனால் இந்த என் மூலமாய் உண்டான அன்பின் பிரமாணம், நான் சொல்லுவேன், நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதலாக இருக்கிறபடினாலே இது அன்பினுடைய பிரமாணம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பரிசுத்தராக இருந்தால் கூட நியாயப்பிரமாணத்தின்படி உன்னை பிடிச்சி கொண்டு வந்து நிறுத்தினாலும் நான் சொல்லுவேன், நான் உன்னை நியாயப்பிரமாணத்தின்படி உன்னை நியாயம் தீர்க்க மாட்டேன், அன்பின் பிரயாணத்தின்படி தான் உன்னை நியாயம் தீர்ப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் ரெண்டாவது காரியம், நம்மை அன்பின்படி ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார். ஹல்லேலூயா. இரக்கத்தின்படி நியாயம் தீர்க்கிறார், கிருபையின்படி நியாயம் தீர்க்கிறார், தயவன்படி நியாயம் தீர்க்கிறார். அதனால தான் நீங்களும் நானும் அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். அவன் கேட்கல, வெளியே இருக்கிறவன் கேட்கல, உள்ளே இருக்கிறவன் கேட்டு கேட்டு அதற்கு நம்ம அசத்தை செய்கிறோமே. அதுதான் வேதம் சொல்கிறது, கேட்கிறவன் இல்லை, கேட்டும் அதன்படி செய்யாமல் இருக்கிறவன் அநேக அடிக்கப்படுவான். பொறுமையாக இருக்கிற ஆண்டவர் நம்மால் மிகப்பெரிய மேன்மைக்காக அழைக்கப்பட்ட ஜனங்கள் மேலே நியாயப்பிரமாணத்தை பிரயோகம் பண்ணாமல் அன்பின் பிரமாணத்தை கொடுக்கறதுனால தான் நான் சொல்லுவேன், என் பிள்ளையும் ஓன் பிள்ளையும் நல்லா வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம நல்லா இருக்கிறோம். நல்லா இருக்கிறோன்னு எப்படி பதில் சொல்கிறீங்க அப்படின்னா, என் பிள்ளைகள் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேலே, என் மேலேயும் உங்கள் மேலேயும் இன்றைக்கும் பரலோக ராஜ்யத்தினுடைய சுதந்திரத்தை அவர் வைத்திருக்கிறார். அந்த சிலுவையில் உண்டான மீட்பை வைத்திருக்கிறார். ரட்சிப்பை நீங்கள் எடுபட்டு போச்சுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீ கர்த்தருக்காக ஊழியம் செய்யறதுனால ரட்சிப்பு உன்னை விட்டு போகல. நீ சபைக்கு வராதனால இந்த ரட்சிப்பு உன்னை விட்டு போகல. நீ சபைக்கு வராமல் இருக்கிறதுனால தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் விட்டு போகல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாயம் பிரமாணத்தோடு நான் உங்ககிட்ட வரல, அன்பின் பிரமாணத்தோடு கூட நான் வந்திருக்கிறேன். ஒரு பாவி ஒன்றை பிடிச்சி எடுத்து என் கையில் கொடுக்குறான், நான் பரிசுத்தமாக அதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின் நிமித்தம் நான் உன்னை நியாயம் தீர்க்க மாட்டேன், நான் உன் மேலே வச்சிருக்கிற அன்பின் பிரயாணத்தின் நிமித்தம் உன்னை நியாயம் தீர்ப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, என் மேலையும்
என் சந்ததி மேலேயும் உங்கள் மேலேயும் உங்கள் சந்ததி மேலேயும் நான் சொல்லுவேன், மேன்மைக்காக அழைக்கப்பட்ட நம்மை நியாயப்பிரமாணத்தின்படி நம்மை நியாயத்திருக்குமானால் இன்றைக்கு நீங்களும் நானும் நிலைத்திருக்க மாட்டோம், உலகத்துக்குரியவளாய் மாறி போயிருப்போம். இன்றைக்கும் கர்த்தர் அன்பின் பிரமாணத்தின் பிரகாரம் நம்மை நியாயத்திருக்கிறபடியினாலே நாம் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறோம். கடைசியாக 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக கேட்குறேன். நான் முடிக்கிறேன். 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாக இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். சொல்லுவேன், கர்த்தர் வாக்குத்தத்தத்தின் மேல் தாமதமாக இருக்கிறார். ஏன் தெரியுங்களா? உங்க மேலையும் என் மேலையும் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமா சொல்ல உன்னை மேன்மைப்படுத்துவதற்கும் வாக்குத்தத்தத்தின் மேலே தாமதமாக இருக்கிறார். உன்னை அழிச்சு நிர்மூலமாக்கிறதுக்கும் வாக்குத்தத்தத்தின் மேல் தாமதமாக இருக்கிறார். நம்ம ஆசீர்வதிப்பது கூட ஏன் காத்து நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எப்படியும் நம்ம கையில் கொடுத்துடணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீ குறிக்கப்பட்டதை உனக்காக, அதுதான் யோபு சொல்றார், எனக்காக குறிக்கப்பட்டிருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவா. ஆமென், அல்லேலூயா. பவுலுக்காக ஒன்று குறிக்கப்பட்டு இருந்தது, நிறைவேற்றாமல் விடவே இல்லை. எந்த மட்டும் அப்படின்னா, சபையை கட்ட கர்ப்பத்திலே தெரிந்து கொள்ளப்பட்ட பவுலை எந்த மட்டும் அப்படின்னா, சபையை கொலை செய்து நிர்மூலமாக்குற அளவுக்கு கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தார், அன்பா இருந்தார். வாக்குத்தத்தம் தாமதம் ஏன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அருமையான பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, ஓ மேலே என் மேலே வச்சிருக்கிற அன்பு நிமித்தமாக அமர்ந்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம மேலே வச்சிருக்கிற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எடுக்கலைங்க. கர்த்தர் எடுக்கல. உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை உயர்த்துவேன், உன் சாபத்தை நீக்குவேன், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைகளுடைய பேர் மேன்மை பெரியதாக இருக்கும். பொறுமையாக இருக்கு, எடுத்து போடவே இல்லை. நீங்கள் பாருங்கள், நினிவே பட்டணத்தை அடிப்பதற்குண்டான எல்லா காரியமும் நடந்து போச்சு. ஆண்டவர் நிதானமாக இல்லை வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,40,000 பேருக்கும் மேற்பட்ட மனுஷரை அழிப்பது என் சித்தம் இல்லை. அன்பு நீ வருகிறார் என்கிற அவன் சொல்லுவாங்களாம். நீங்க கவனிங்க, அவர் வருவார் என்று சொல்கிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாக இருக்கிறது என்று சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன இருந்த விதமாக இருக்குது? நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? நமக்கு இருந்த விதமா எவ்வளவோ அநியாயம் செய்து உலகம் இருந்த விதமா இருக்குது. கொள்ளடிக்கிறவன் கொள்ளடிக்கிறான், கொலை செய்கிறவன் கொலை செய்கிறான், விபச்சாரம் செய்கிறவன் விபச்சாரம் செய்கிறான். தேவன் இல்லையா? இதெல்லாம் தேவன் கேட்க மாட்டாரா? தேவன் இல்லையா? அவர் வருகிறார் என்கிற வாக்குத்தத்தம் எங்கே? அவர் நியாயம் தீர்ப்பார் என்கிற வாக்குத்தத்தம் எங்கே? எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குது. நல்லவனாக இருக்கிற எனக்கும் ஒரு மாதிரி நடக்குது, அயோக்கியமாக இருக்கிற அவனுக்கும் ஒரே மாதிரி இருக்குது. நீங்கள் அநேகம் நம்ம கேட்குறோம், நல்லவங்களாம் சீக்கிரம் போயிடுறாங்க, கேடானவங்க செய்யலாம் நல்லா சொகக்கட்டையாக வாங்கின்னு இருக்கிறாங்க. நம்ம கேட்குறோம், நம்ம நினைக்கிறோம், நம்ம அவிசுவாசமாக இருக்கிறோம். சில காரியத்தில் நம்ம நாமே மேன்மை பாராட்டுக்கிறோம். சில காரியத்தில் அட என்ன நடந்து போகுது, நான் செய்கிற காரியம் நான் செய்யாத காரியம் என்ன பெருசாக நடக்குது, என்ன ஆண்டவர்னா அப்படியே கண்ணில் பாவம் செஞ்சால் உடனே வேலை எடுத்துன்னு வந்து கண்ணாக பிடிங்கிடுறாரு. வாயில் பாவம் செஞ்சால் வாயில் என்ன ஒரு குரடு விட்டா திருப்புறாரு. எவ்வளவோ செய்கிறோம், ஆண்டவர் என்ன நம்மளை என்ன தண்டிக்கிறாரு. இன்னும் நல்லா பலனாக தானே இருக்குது, அயோக்கியத்தனம் பண்ண இன்னும் பலனாக தானே இருக்குது.
ஏன் அப்படின்னு சொன்னால் இவைகள் எல்லாவற்றையும் பார்த்து வாக்குத்தத்தத்தின் மேலே ஏன் தாமதமாக இருக்கிறாருன்னு சொல்லணும்னா நான் சொல்லுவேன், உங்கள் மீதும் என் மீதும் உலகத்தின் மீதும் நான் சொல்லுவேன், தேவன் வைத்திருக்கிற அன்பு தான். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, அன்பு சீக்கிரமாக எதையும் துரிதமாக அது ஒன்றும் செய்யாது. நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டு காத்திருக்கிற அன்பு, வாக்குத்தத்தத்தின் மேல் அன்புள்ளவராக இருக்கிறார். உன்னை உயர்த்துவேன் என்பது வாக்குத்தத்தம், உன்னை தாத்துவேன் என்பதும் வாக்குத்தத்தம். பொறுமையாக இருக்கிறார், பொறுமையாக இருக்கிறார். ஐயோ நான் செய்கிற காரியம் என்னை தாழ்த்தலையே, ஐயோ நான் செய்கிற மேன்மையான காரியம் என்னை உயர்த்தலையே, அதன் மேலே அவர் பொறுமையோடு கூட இருக்கிறார். வருவார் என்கிற வாக்குத்தத்தம் எங்கே? நீங்கள் வாசிங்கள் 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஏன் இந்த நீடிய பொறுமைங்க? ஏன் இந்த நீடிய பொறுமை? நான் சொல்லுவேன், அளவற்ற அன்பு. ஆமென். தேவன் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேலே நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். வாக்குத்தத்தத்தின் மேல் தாமதம் உள்ளவராக இல்லை, நம்ம கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். இந்த நீடிய பொறுமைக்குடைய அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்லுவேன், ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு. அவர் வாக்குத்தத்தத்தின் மேலே தாமதமாக இல்லை. நான் உன்னை நிர்மூலமாக்குவேன் என்று சொல்வதிலும் தாமதமாக இல்லை. நிர்மூலமாக்குவேன் என்று சொல்லுனாலும் அவர் நிர்மூலமாக ஆக்கி உடனே எடுத்த உடனே கல்லெறிஞ்சு போடுங்கடா. ஆமாம், விபச்சாரத்தில் பிடிச்சிட்டாங்களா, உடனே கல்லெறிந்து போடுங்க, அவ்வளோதான். இதுதான் நியாயப்பிரமாணம். வேறு ஒரு அன்பின் பிரமாணம் இருக்குது. அது என்ன பிரமாணம் அப்படின்னா, என் மேலே நீடிய பொறுமை உள்ளவளா. மகனே நான் சொல்லுவேன், இந்த ஆண்டவருடைய அன்பு, நீ கர்த்தருக்காக பாராட்டுகிற வைராக்கியத்தை நீ உடனடியாக காணாமல் இருக்கிறியா? கர்த்தருக்காக பாராட்டுகிற அன்பின் பிரயாசத்தை உடனடியாக காணாமல் இருக்கிறியா? உலகத்தில் நடக்கிறது போலவே எனக்கு நடக்குதுன்னு நீ உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு நம்ம விசுவாசத்தில் இருக்கிறோமா? உள்ளுக்குள்ள அவிசுவாசத்தை விதைச்சிட்டு வெளியே விசுவாசி போல நம்ம காத்து கொண்டு இருக்கிறோமா? இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், தேவன் நம்மேல நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். நான் சொல்லுவேன், நம்மை நிர்மூலம் ஆக்காமல் இருப்பதும் நீடிய பொறுமை, அன்பு. நான் சொல்லுவேன், நம்மை ஊன்ற கட்டுவதும் அவர் ஒருவரும் கெட்டு போகாமல் இருப்பதற்காக, நம்ம ஒருவரும் நிர்மூலமாகாமல் இருப்பதற்காக. நம்ம கர்த்தர் நமக்குடைய தலையிலே வைத்திருக்கிற எல்லா ஆசை, இந்த உலகத்துக்குரிய, இந்த பூமிக்குரிய, பரலோகத்துக்குரிய எல்லா வாக்குத்தத்தங்களையும் நாம் சுதந்தரிக்கும்படியாக நம் மீது நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். நாம் கெட்டு போகக்கூடாது, நம்ம பிள்ளைங்க கெட்டு போகக்கூடாது. நான் சொல்லுவேன், ஆண்டவர் ஒரு காரியம் செய்யணும்னா ஒரு நொடிப்போது போதுங்க, ஒரு கனப்பொழுது போதும். ஒரு வெள்ளம் ஒரே ஒரு வெள்ளம் வாரிக்கொள்ளுச்சுன்னா ஒருவரையும் ஒன்றுமே பண்ண முடியாது. வெள்ளங்கள் வருகிறத நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. ஒருவரும் மிஞ்ச முடியாது, ஒரு வீடு மிஞ்ச முடியாது, ஒரு வாசல் மிஞ்ச முடியாது, ஒரு உயிரும் மிஞ்ச முடியாது. கர்த்தருடைய கோபம் வெளிப்பட்டதானால் நான் சொல்லுவேன், அவர் நம்ம மேலே நீடிய பொறுமை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மேலே அன்பு வைத்திருக்கிறபடினாலே. முதலாவது நான் சொன்னேன், அவருடைய அன்பின் அகலம் ஆழம் மிகப்பெரியது, விளங்கி கொள்ள முடியாதது. நம்ம சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக உங்கள் மேலேயும் என் மேலேயும் அன்பு வைத்திருக்கிறார். ரெண்டாவது காரியம், இயேசுவின் நாமத்தினாலே ஒருவரும் பாவியாய் போய்விடக்கூடாது என்பதற்காக எப்படியாவது எனக்குள்ளாக இருக்கிற ஜீவ ஒளியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம மேலே இரக்கம் பாராட்டுகிறார். அவர் பாவமே, அதற்காக தேவன் வாக்குத்தத்தத்தை மறந்தார். அவர் அசுத்தமான்களை கண்டுகொள்வதில்லை. நம்ம அசுத்தம் செஞ்சுட்டா என்ன வேணா இப்படி வேணா வாழலாம்,
என் கண்ணு என்ன ஒன்றா செய்யலாம், வாழ்க்கையில் என்ன ஒன்றா நடக்கலாம். ஏன்னா ஒன்றும் நடக்கலை, நடக்கிற பிரகாரமே நடந்து கொண்டு இருக்குது. நடக்கிற பிரகாரம் நடக்குது என் வாழ்க்கையில். ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில் எழுந்துடுறேன், காலையில் நல்லா சாப்பிட்றேன், நல்லா உடுத்துறேன், நல்லா போயிட்டு வரேன், எல்லாம் நல்லா நடக்குது. அவர் பொறுமையாக குனிஞ்சு எழுதிட்டு இருக்கார், பார்த்துட்டு இருக்கார். பொறுமையாக குனிஞ்சு. உலகமே கல்லெறியுது, நம்ம மனசாட்சி நம்ம கல்லெறியுது. நியாய பிரமாணம், அன்பின் பிரமாணத்துக்கு முன்பாக நம்ம மனசாட்சி பிரமாணம் ஒன்று இருக்குது. அந்த மனசாட்சி பிரமாணம் உங்களையும் என்னையும் கல்லெறிந்து கொண்டு இருக்கிறது. என்ன சொல்லுது அப்படின்னா, நீ சாகிறதுக்கு ஏற்றவன் என்று நம்மை பார்த்து சொல்கிறது. யாருடைய மனசாட்சி? நம்ம மனசாட்சி. நம்ம மனசாட்சி நம்ம அனுமதிக்கலைங்க. நம்ம மனசாட்சி நம்ம அனுமதிக்கல. அநேக வேலையில் நீங்கள் சொல்லுங்க, நம்ம செய்கிற காரியங்களை நம்ம மனசாட்சி அனுமதிக்கலையே. மகளே நீ எப்படிப்பட்டவ, மகனே நீ எப்படிப்பட்டவ, நீ எதற்காக அழைக்கப்பட்டவா, உன் தெய்வம் நீ ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டது. நம்ம மனசாட்சி எவ்வளவா குத்துதுங்க. நம்ம மனசாட்சி எவ்வளவா நம்ம கல்லெறியது. நாம் நம்முடைய காரியங்கள் கொல்லப்படும்படியாக நம்முடைய மனசாட்சி எத்தனையோ முறை நம்ம கல்லெறிகிறது. ஆனால் அதான் வேதம் சொல்லுது, மனசாட்சியிலும் மேன்மை உள்ளவராய் அவர் இருந்து, நம்முடைய மனசாட்சியிலும் அவர் மேன்மை உள்ள ஒரு அன்பின் நிமித்தமாக. நம்ம மனசாட்சி நம்ம குற்றப்படுத்துதுங்க. ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்ம குற்றப்படுத்தாமல் இருக்கிற, நம்ம குற்றப்படுத்தாமல் இருக்கிற அவர் மாத்திரம் கல்லை கையில் எடுத்துட்டார்னா, நான் சொல்லுவேன், ஏன் எடுக்காமல் இருக்கிறார்னா, அன்பின் நிமித்தமாக. உனக்காக குறித்திருக்கிற பரிசுத்தத்தை நீ பெற்றுக்கொள்ளணும். உனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளணும். உனக்காகவும் குடும்பத்துக்காகவும் சந்ததிக்காகவும் வைத்திருக்கிற காரியங்களை நீ அடைந்து கொள்ளணும் என்பதற்காக ஆண்டவர் பொறுமையாக. பாவிகள் கல்லெறிந்தாலும், நம்முடைய மனசாட்சி நம்மை கல்லெறிய துணிந்தாலும், தேவனுடைய அன்பின் பிரமாணம் நியாய பிரமாணத்திலும் மேலானதாக இருந்து நம்ம கல்லெறியாமல் அமைதியாக நம்மை பாதுகாக்கிறது இன்று வரைக்கும். அது சொல்லுது, நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறேன், இருளில் நடக்க மாட்டான், என்னை பின்பற்றுப்பா என்று சொல்லி நம்மை அழைக்கிறதா இருக்கிறது. மூன்றாவது காரியம், எத்தனை வாக்குத்தத்தம் நமக்கு இருந்தாலும், அல்லது நம்மை அழிப்பதற்காக இருந்தாலும், நம்மை ஊன்ற கட்டுவதற்காக இருந்தாலும், நான் சொல்லுவேன், எல்லா வாக்குத்தத்தங்களும் பொறுமையாக அடங்கியிருக்கு. பொறுமையாக அடங்கியிருக்கு. உங்களுக்காக நீங்கள் நம்ம ஆண்டவர் அழைக்கப்பட்ட உடனே நீ எப்படிப்பட்ட ஆண்டவருடைய வாழ்க்கையை வாழணும், எவ்வளோ மேன்மையாக வாழணும், எவ்வளோ உயர்வாக வாழணும் என்ற ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வாக்குத்தத்தத்தை வைத்து தான் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம தரித்திரத்தில் வாழணும், நோயில் வாழணும், கஷ்டத்தில் வாழணும், கல்லெறியப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்னு கர்த்தர் நம்ம அழைக்கவே இல்லைங்க, அழைக்கவே இல்லை. பரிமள தைலத்தை இழந்தாலும் நீ மேன்மையாக இருக்கணும் பெத்சாரியே. அதான் ஆண்டவர் நம்ம விரும்புகிறார். பவுலே, நீ குதிரை இழந்தாலும் சரி, நீ ராஜ்யத்தை இழந்தாலும் சரி, உன் வசதியாக இருந்தாலும் சரி, உன் வாய்ப்பு இருந்தாலும் சரி, உனக்குன்னு ஒரு மேன்மையை நான் வச்சிருக்கிறேன் என்று தான் பவுலை அழைத்தார். அதுபோல் உங்களை என்னையும் ஆண்டவரை விசுவாசிக்கிற எல்லாரையும் ஆண்டவர் அழைத்தது எதற்காகனா, எல்லார் மேலேயும் ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்துக்கு நாம் எதிரானவர்களாக இருக்கிற போது இன்னும் ஒரு வாக்குத்தத்தத்தை வச்சிருக்கிறார். அதை அழிப்பதற்கும் சரி, ஆக்குவதற்கும் சரி, நம் மேலே வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றுவதற்காக நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்கிறார் என்று சொல்லுமானால் ஆண்டவருடைய அன்பு பெரியது. ஆமென், அல்லேலூயா. உங்கள் மேலே என் மேலே வைத்த அன்பு பெரியது. அசட்டையாக என்ன வேண்டாம். இது கிருபை, இது அன்பு. அசட்டையாக நினைக்காதீங்க. நான் என்ன செஞ்சாலும் அதே போல தானே இருக்குது. வருவார் என்று சொல்கிற வாக்குத்தத்தம் என்ன? பிதாக்கள் நாட்கள் முடிந்து உண்டாக்கப்பட்டெல்லாம் அப்படியே தானே இருக்குது. எங்கள் அப்பா சம்பாரித்து வச்ச வீடுலாம் அப்படியே தானே இருக்குது. அதுக்கப்புறம் நான் வாழ போகிறேன் சந்தோஷமாக, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. நான் சொல்லுவேன், ஆண்டவர் தாம அமைதியாக இருக்கிறார், பொறுமையாக இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் மேலே வச்சிருக்கிற அன்பின் நிமித்தம் நான் அமர்ந்திருப்பேன். ஆமென், அல்லேலூயா. ஆமென். ஏன் ஆண்டவர் அமர்ந்திருக்கிறார்னா,
உங்கள் மேலேயும் என் மேலேயும் உங்கள் குடும்பத்து மேலேயும் என் பிள்ளைகள் மேலேயும் உங்கள் பிள்ளைகள் மேலேயும் அமர்ந்து இருக்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, என் அன்பின் நிமித்தம் அமர்ந்து இருப்பேன். பார்த்தீங்களா, கல்லெறிய வந்த உடனே என்னமா கோவப்பட்டுருக்கணும் ஒரு பரிசுத்தவான். பாவியே கோவப்படுறான், பரிசுத்த தேவபக்தியில் வைராக்கி எழும்பி வரான். அப்போ ஆண்டவர் எப்படி கோவப்படணும்? ஏன்னா அவர் பரிசுத்தர், பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். ஒரு பாவம் வந்து நிற்குது எதிர்க்க, அமைதியாக இருக்கு. ஏன் அப்படின்னா, நீங்களும் நானும் உங்கள் பிள்ளையும் என் பிள்ளையும் கெட்டு போகாமல் இருப்பதற்காக அவர் நீடிய பொறுமையாக நம்ம மேலே அமர்ந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், இந்த காலை வேளையில் அவர் நம்ம மேல் பாராட்டின அன்பு பெரியது. அல்லேலூயா. ஏனென்று சொல்லுவோமானால், சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற அன்பு, பாவத்தை கண்டு காணாமல் இருந்து அதில் அமர்ந்திருந்து நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றுகிற அன்பு. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒருபோதும் தேவனை தரிசிப்பதில்லை. வாக்கு தத்தத்திலே நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிற அன்பு, இது ஒரு மிகப்பெரிய அன்பு. இதை புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா, நான் கெட்டு போவது தேவனுக்கு பிரியமே இல்லை. அதனால தான் நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், சபையில் சொல்லப்படுகிற வார்த்தைக்கு செவி கொடுங்க, அதை கேளுங்க, அதன்படி பிரயாசப்படுங்க. எத்தனை பெரிய விபச்சாரியாக இருந்தாலும் கர்த்தருடைய ஒரே ஒரு வார்த்தை எவ்வளோ அந்த இரக்கத்துக்கு அடிபடிஞ்சு அப்படியே போயிட்டா பாருங்கள். இனி நம்ம பிள்ளைகள் மேலே நம்ம சொல்லுவேன், எவ்வளவோ கொடூரமான வார்த்தைகளை வீசுகிறோம், அவங்கள சபிக்கிறோம், மற்றவங்கள நம்ம அப்படியே கரிச்சு கொட்டுறோம். ஆனால் நான் சொல்லுவேன், நம்ம பிள்ளைகளை மாற்றுவதற்கு பொறுமை, நீடிய பொறுமை, அன்பு மாத்திரம் இழந்துடாதீங்க. குடும்பத்தில் அன்பை மாத்திரம் இழந்துடாதீங்க, அன்பின் வார்த்தையை மாத்திரம் இழந்துடாதீங்க. நம்ம குடும்பத்தை, நம்ம உறவுகளை நம்ம அன்புனால் என்ன ஒன்றா நம்ம கொண்டு வந்துடலாம், அன்புனால் நம்ம கொண்டு வந்துடலாம். மாறாக கல் எறிஞ்சிட்டோன்னா செத்து போயிடும். கோபத்தில் கல் எறிஞ்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், செத்து போயிடும். அது சொல்லுவேன், அன்பின் நிமித்தம் அமர்ந்துருங்க, உறவுகளிடத்தில் அமர்ந்துருங்க, உற்றார் இடத்துல அமர்ந்துருங்க, பொறுமையோடு கூட இருங்க, வேலை ஸ்தலத்தில் அமர்ந்துருங்க. உங்கள் வேறு மாதிரி காட்டுங்க, உங்களை வேறு மாதிரி காட்டுங்க, அன்பா வார்த்தையாக காட்டுருங்க, அமர்ந்திருந்து காட்டுங்க. கொதிப்பு அடையாதீங்க, கொதிப்பு அடைய வேண்டிய அவசியம் இல்லை. பொறுமையோடு கூட அணுகுங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையுடைய காரியத்தை பொறுமையோடு கூட அணுகுங்க. மாற்றிடலாம், அன்பு மாற்றிடும். ஆண்டவரே அன்பு நம்புறாருங்க. அல்லேலூயா. ஆண்டவரே அன்பு நம்புறார். நான் எவ்வளோ இன்னும் நான் அன்பு செலுத்துவேன். இப்போ இன்றைக்கி நம்ம எவ்வளோ செஞ்சாலும் நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்பது என்ன? அன்பு. அன்பு. ஆண்டவர் நம்ம மேலே நான் அன்பு செலுத்தினா என் பிள்ளைங்க மனம் திரும்பிடுவாங்க. நான் முடிச்சிடுறேன். அன்பு செலுத்தினா என் பிள்ளைங்க கெட்டு போகாமல் இருப்பாங்க, மனம் திரும்பிடுவாங்கன்னு அன்பை தான் நம்புறாரு. அன்பை தான் மூலதனமாக வைக்கிறாரு. நீ உன் குடும்பத்தில் அன்பு மூலதனமாக வை, உன் பிள்ளைகளிடத்தில் அன்பு மூலதனமாக வை, உற்றார் உறவிடத்தில் அன்பு மூலதனமாக வை, வேலை ஸ்தலத்தில் அன்பு மூலதனமாக வை, அக்கம் பக்கத்தில் அன்பு மூலதனமாக வை. நிச்சயமாய் கெட்டு போகாமல் ஒரு நாள் உங்களுக்கு எனக்கு அது பலன் கொடுக்கும். வார்த்தைகளை விட்டுறாதீங்க. உங்கள் பிள்ளைகளிடத்தில் வாழ்க்கையை விட்டு சபிச்சிடாதீங்க. அவன் நல்லா இருக்கா கல் எரிஞ்சிடாதீங்க. யாரும் ஒரு மனுஷன் தவறு செஞ்சுட்டானா அவங்க மேலே உடனே கல் தூக்கி அடிச்செல்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா ஒரு ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தவான்கள் இல்லை. பரிசுத்தவானே எப்படி இருக்காரு? பரிசுத்தவானே என்ன இருக்கு? எப்படி இருக்காரு? அமைதியாக இருக்கிறார். எல்லாரும் கல் எறிஞ்சா அவர் மண்ணில் கை வச்சுட்டு இருக்கார். ஆகினால நீங்கள் சந்தோஷம் சமாதானமாக இருக்கணும்னா குடும்பத்தில் இருக்கிற காரியத்தை அமர்ந்துருங்க. கல் எறியாத, புருஷன் மேலே கல் எறியாத, மனைவி மேலே கல் எறியாத, பிள்ளைகள் மேலே கல் எறிஞ்சிடாதீங்க, அக்கத்தில் கல் எறியாதீங்க. அவங்க என்ன தான் கல் எறியட்டும், நீங்கள் அமைதியாக இருங்க. வேலை ஸ்தலத்தில் நீங்கள் கல் எறியாதீங்க. இது முக்கியமான ஸ்தலம். நீ வாழ்கிற ஸ்தலத்தில் உனக்கு சமாதானம் இருக்கணும், நீ வாழ்கிற குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும், உறவுகளிடத்தில் சமாதானம் இருக்கணும். அதற்கு ஆண்டவர் கை கொள்கிற காரியம் அன்பு. ஆமென், அல்லேலூயா. அதே போல் நாமும் அன்பு செலுத்துவோம், எல்லாரிடத்தில் அன்பு செலுத்துவோம். கர்த்தர் நம்ம கெட்டு போகாமல் இருக்க அவர் அன்பு செலுத்துகிறார்.
நம்ம குடும்பம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நாம் அன்பு செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, ஒரு விஷயத்தை நாங்கள் புரிஞ்சுக்கொண்டோம். ஆண்டவரே, இந்த அறிவு கெட்டாத அன்பு என்னை அழிப்பதற்காக அல்ல. நான் நினைக்கிறேன் நான் வாழ்கிறதெல்லாம், நான் என்ன செஞ்சாலும் நல்லா வாழ்கிறேன்னு நான் நினச்சிருக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் நான் இப்போ இன்றைக்கு கண்டு கொண்டேன், உங்கள் அறிவு கெட்டாத அன்பு தான் நான் வாழ்கிறேன்றதை நான் தெரிந்து கொண்டப்பா. உலகம் என்னை எத்தனை தான் கல்லெறிய நினைத்தாலும் என் மனசாட்சி எத்தனையோ முறை கல்லெறிஞ்சிருக்கா ஆண்டவரே. என் மனசாட்சி எத்தனையோ முறை என்னை கல்லெறிஞ்சிருக்குது. நான் அடுத்தவங்களை சபிச்சதுன்னா, உமக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழுறேன். எங்களுக்கு சுயநலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. சுவிசேஷத்துக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லை, சுவிசேஷத்துக்கு இன்னும் வாழ்க்கை இல்லை, சுயநலத்துக்காக வாழ்க்கை நாங்கள் வாடுறோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னி ஆண்டவரே. உங்கள் இரக்கம் தெரியலப்பா, உங்கள் கிருபை எங்களுக்கு தெரியல, உங்கள் தயவு எங்களுக்கு தெரியல, உங்கள் அன்பு எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்பு தெரியல ஆண்டவரே. உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரிய. ஆமாண்டவர், உங்க அன்புனால தான் ஆண்டவரே நான் கல்லெறியப்படாமல் இருக்கிறேன். நீ என் மேலே அன்பு கூர்ந்தபடினால தான் இந்நாள் வர எல்லா சாபத்தையும் என்னை ஆசீர்வாதமாக மாற்ற பண்ணியிருக்கிறீங்கப்பா. நன்றி அப்பா. எத்தனையோ பீலையா நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சலாம், எத்தனையோ பாலாக் ராஜாக்கள் நான் நல்லா இருக்கக்கூடாது, என் குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் தேவன் என் மேலே அன்பு கூர்ந்தபடினாலே எத்தனை பேர் எனக்கு எதிராக சாபம் விட்டாலோ, என் அக்கம் பக்கத்தில் எத்தனை பேர் எனக்கு சாபம் விட்டாலோ, என் உறவுகளே என் மேல் கல்லெறிய துணிந்தால் ஆண்டவரே, நீ என்னை ஆசீர்வாதமாய் நடத்தினதற்காக நன்றி. இன்றைக்கு நான் ஆசீர்வாதமாக நான் சாப்பிடுகிற சாப்பாடு, நான் உடுத்துக்கிற உடை, நான் தங்குகிற இடம், நான் பார்க்குற வேலை, என் கையின் பிரயாசம், என் உடல் சுகம், என் பலன், இவைகள் எல்லாவற்றின் மேலே இருக்கிற சாபத்தை என்னை நீக்கி என்னை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறபடி ஏன் என்று சொல்லுவோமானால், என் மேலே நீங்கள் அன்பு கூர்ந்திருக்கிறீங்க ஆண்டவரே. என் குடும்பத்தின் மேலே அன்பு கூர்ந்திருக்கிறீங்க. உங்கள் அன்பு பெரியது அப்பா. ஆண்டவரே, நான் எத்தனையோ உமக்கு பிரியமில்லாமல் காரியம் செய்கிறேன் ஆண்டவரே. இன்னும் எத்தனையோ வசனங்கள் கேட்டாலும் அநேகர் கல்லெறியத்தக்கதாக ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறப்பா. என் மனசாட்சி எத்தனையோ முறை என்னை கல்லெறிந்து கொன்று என்னை அடக்கம் செய்யணும்னு காத்திருந்தது. என் மனசாட்சியை விட மேலான ஒரு அன்பை நீர் என் மேலே செலுத்தி என் மனசாட்சியை தோற்கடித்து நான் கெட்டு போகாமல் இருப்பதற்காக ஆண்டவரே, நான் கெட்டு போகாமல் இருப்பதற்காக என் மேலே நீடிய பொறுமையை காட்டுறீங்க. ஜான் மேலே நீடிய பொறுமையை காட்டுறீங்க, ஜோயல் மேலே நீடிய பொறுமையை காட்டுறீங்க, எங்கள் பிள்ளைகள் மேலே நீடிய பொறுமையை காட்டுறீங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தின் மேலே நீடிய பொறுமையை காட்டுறீங்க, எங்கள் பேர பிள்ளைகள் மேலே நீடிய பொறுமையை காட்டுறீங்க, எங்கள் சந்ததி மேலே நீடிய பொறுமையை நீங்கள் காட்டுகிறீங்க. நன்றி தகப்பனே. இந்த அறிவு கெட்டாத அன்பை புரிந்து கொள்ளணும் ஆண்டவரே. நாங்கள் உலகத்தில் என்னென்னமோ நடக்குது, என்னென்னமோ பணம் சம்பாதிக்கிறான், அவனெல்லாம் இயேசுவை பற்றி தெரியாமையே இருக்கிறான், அவனாம் நல்லா இருக்கிறானே. நான் சொல்லுவேன், ஒரு கணப்பொழுதில் எல்லாம் முடிச்சுவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இல்லை. ஒருவனும் கெட்டு போகாமல் இருக்கு. ஒருவனும், ஆண்டவர் சொல்கிற ஒருவனும் கெட்டு போகிறது ஆண்டவருக்கு பெரிய இல்லை. நீங்களும் நானும் கெட்டு போகிறது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதனாலே வாக்கு தத்தத்தின் மேல் அமைதியோடு அமர்ந்திருக்கிற கர்த்தர். நீ நினைக்காத பிதாவின் காலத்தில் இருந்தது போல இருக்குது, நான் அப்படியே சாப்பிட்றேன், அப்படியே உடுத்துறேன், அப்படியே எழுந்திருக்கிறேன்.
எனக்கு எந்த குறையும் இல்லை. வேண்டாம்ப்பா. ஆண்டவர் பெருசாக ஒன்றும் கேட்கல. அவர் உன் சுயத்துக்கு மாத்திரமல்ல, சுவிசேஷத்துக்கும் உன் வாழ்க்கை இருக்கட்டும். உலகத்துக்குள்ளே மாத்திரமல்ல, உன்னதற்காக ஒரு வாழ்க்கையை நீ வச்சுக்கோ. ஹல்லேலூயா. உங்கள் அன்பு பெருசாண்டவர். இன்றைக்கு எங்கள் மேலே அன்பு பாராட்டி இருக்கிறீங்க. எங்கள் சபை பிள்ளைகளுடைய மேலே அன்பு பாராட்டி இருக்கிறீங்க. அவருடைய பிள்ளைகள் மேலே அன்பு பாராட்டி இருக்கிறீங்க. அவருடைய பேர குழந்தைங்க மேலே உங்கள் சந்ததியினுடைய ஆசீர்வாதத்தை தங்க பண்ணியிருக்கிறீங்க. ஒரு திருப்தி உள்ள வாழ்க்கையினால சாபத்தை நீங்கள் எடுத்து போட்டு இருக்கிறீங்க. ஒரு நல்ல திருப்தியை கொடுங்க ஆண்டவரை. இந்த கால வேலையில் நல்ல திருப்தியை கொடுங்க. நான் நல்லா இருக்கிறேன் ஆண்டவரை, நல்லா இருக்கிறேன். நான் அடுத்தவனை பார்க்க வேணாம், நான் நல்லா இருக்கிறேன். நான் நடந்து வந்த பாதைகளை நான் திரும்பி பார்க்கிறேன் ஆண்டவரே. எவ்வளவு ஒரு மோசமான சபிக்கப்பட்ட வாழ்க்கையில் நான் இருந்த ஆண்டவரே. குடிசையில் இருந்த ஆண்டவரே, உணவு இல்லாமல் இருந்தேன் ஆண்டவரே. உடுக்க நல்ல உடை இல்லாமல் இருந்தேன். போட ஒரு செப்பல் கூட இல்லாமல் இருந்தேன் ஆண்டவரே. இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் அப்பா, நல்லா இருக்கிறேன் ஆண்டவரே. போதும்ப்பா, போதும் ஆண்டவரே, போதும். அப்படி நான் இந்த கால வேலையில் நினைக்கிறவரை நினைவை எனக்கு தந்துருங்க ஆண்டவரே. எனக்கு வரதெல்லாம் ஆசீர்வாதம், எனக்கு வரதெல்லாம் மேன்மை, எனக்கு வரதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆண்டவரே. எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா. தேங்க்யூ அப்பா. உங்கள் அன்புக்காக ஸ்தோத்திரம். நீர் என் மேலே அமர்ந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களை பொறுமையோடு கூட அமர்ந்திருக்க கர்த்தர் செய்யும். சபிக்கிறவர்களாய் ஒரு சாபத்தினுடைய வாழ்க்கை என் வாழ்க்கையில் வர வேணாம். குடும்பத்தை நான் சபிக்க வேண்டாம், பிள்ளைகளை சபிக்க வேண்டாம், எனக்கு கொடுக்கிற வேலையை நான் சபித்து கொள்ள வேண்டாம். எதையும் சாபத்தினுடைய வாழ்க்கையாக இல்லாமல் ஆசீர்வாதமாய் மாற்றுங்க, அன்புள்ளவர்களாய் மாற்றுங்க. நீங்கள் பரிசுத்தவான், நீங்கள் ஐஸ்வர்யவான், நீங்கள் உண்மை உள்ளவர். நீங்கள் வேண்டிக் கொண்டா பல லேகியோனுக்கு ஒப்பாக தேவ தூதர்கள் வந்து இறங்கிடுவாங்க. ஆனாலும் அமர்ந்திருந்து உம்மை ஒப்பு கொடுத்தீர் அன்பு நிமித்தமாய் சிலுவையிலே. நாங்களும் அமர்ந்திருந்து உம்மை தேவன் என்று அறியத்தக்க இருதயத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் இந்த கால வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் பாராட்டின அன்புக்காக, இரக்கத்திற்காக, தயவுக்காக, கிருபைக்காக, நீடிய பொறுமைக்காக 1,40,000 மேற்கு மனுஷனையும் கால்நடைகளையும் அவர்களெல்லாம் வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத என் அன்புக்கு அந்த அன்பை அறிந்து கொள்ளாத ஒரு ஜனங்க ஒரு முறை போய் பிரசங்கிப்பா, மனம் திரும்புவாங்க. ஆண்டவரே, எங்களை மனதை மாற்றிடுங்க, சந்தோஷமாக வைங்க, சாபத்தை எடுத்து போடுங்க, ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உங்களை அன்பை எங்கள் மேலே எப்போதும் நீட்டிக்க பண்ணுங்க. உங்கள் வாக்குத்தத்தங்களை எல்லாம் நாங்கள் சுதந்திரிக்கத்தக்க, நல்ல வாக்குத்தத்தங்களை எல்லாம் நாங்கள் சுதந்திரிக்கத்தக்க குடும்பமாக எங்களை மாற்றுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய சிலுவையினுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் என்னதான் நடந்தாலும் எங்களை சுற்றி கொண்டு பசுத்த ஆவியானவருடைய ஆவி எங்கள் இருதயத்திலே ஊற்றிருக்கிறதுனாலே உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பாவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாமல் நீதியின் வழியில் நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு உங்கள் பாதம் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் இரக்கமும் கிருபையும் சந்தோஷம் சமாதானம் தயவும் பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாவதாக. பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே உம்மை உயர்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. கர்த்தருடைய அன்பு என்றைக்கு நம்மேல் விளங்குவதாக.